வணக்கம் நண்பர்களே. ஸோ ஒரு அரசியல் பார்வையாக நம்ம பார்த்துட்டு இருப்போம். அரசியல்ன்றதுல எல்லா டாப்பிக்காகவும் முதல்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இதுவே இல்லை, நோ டவுட் விஜயோட சிஎம் விஜய் அவர்களோட ஸ்பீச் தான். ரிப்ளே கொடுன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் ஃபுல்லாக ஒரு ப்ராப்பரான ஒரு யூடியூப் சேனலாக இருக்கும். ஸோ எல்லா நியூஸும் கவர் பண்ணும், எல்லா என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டில் இருக்கும். ஸோ ரெகுலராக கன்சிஸ்டன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை, எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ பேசலாம். ஃபஸ்ட்டு என்னதை டீட்டெயிலாக பேசலான்றதை விட, ஸோ எப்படிப்பா இவர் மனுஷன் வந்து தெரிக்க விட்டாருங்க. எப்படின்னா ஆடியோ லான்ச்சு தேட்டர் மோடில் இருப்போம். ஸோ இந்த சமயத்தெல்லாம் வந்து நீங்கள் வேணால் வீட்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். சத்தியமாக கைத்தட்டி விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு இது தான், தப்பில்லை. நீங்கள் இவர் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து சும்மா கவுண்டர் பாயிண்ட்டும் கேள்வி கேட்கணுன்ற நோக்கத்தோட குத்தி காட்டுறது, நக்கல் நயாண்டி ஒரு மாதிரி இது பண்ணுறது, ட்ரிகர் பண்ணுறது, உருவ கேலி பண்ணுற மாதிரி சும்மா திரும்ப 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 ஒரே இது அந்த சோஃபா மாடல், எங்களோட தயவில் தான் ஆட்சி நடக்குது, 17 லட்சம் ஓட்டுங்கள் தான் நீங்கள் வந்து வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறீங்க, அரைச்சமாகவே ரிப்பீட்டடாக போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது அவர் பேசும்போதே வந்து உதயநிதி பேசும்போதே என்ன ஆகுதுன்னா, திமுகவுடைய இன்ஸ்டாவுக்கு ரீல்ஸுக்கான ஒரு கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இது பண்ணுறாரு. ஸோ இவர் என்னென்னா, சிஎம் அவருக்கு பேச மாட்டார்னு எதிர்பார்த்தோம். இந்த அளவுக்கு ரிப்ளே ஏதோ கொடுத்துருப்பவர் இதுன்னு சொல்லிட்டு பாட்டு இந்த அளவுக்கு வரும். பார்த்திங்கன்னா அவங்க எதிர்கட்சி தலைவர் எப்படி பேசினாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி 6-4 அடிக்கிற மாதிரி தான் ஆகிடுச்சு இன்றைக்கி. அவ்வளோ வியூஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2 கோடிக்கு மேலே பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் எதில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐபிஎல் கிரிக்கெட் ஷோ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் போடுறது, வேர்ல்டு கப்பு, இந்த மாதிரி ஒரு இதுவில் தான், ஒரு இந்த பெரிய இதுவில் நடக்கிற ஒரு விளம்பரப்படுத்தி நடக்கும்போது தான் இவ்வளோ இது வரும். இதெல்லாம் யாரால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் வந்து நோ டவுட்டு சிஎம் விஜய் அவர்கள் தான். அது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் உட்காந்துக்கிட்டு லைவில் பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுவே இருந்தால் இந்த 2 கோடி முன்னாடி நாளும் போயிருக்கணும். முன்னாடி நாள் இந்த அளவுக்கு போகலை. ஏன்னா இவர் பேசும்போது மட்டும் இவ்வளோ வியூஸ் எகிரி இருக்குது. ஸோ அப்போ வந்து எல்லா டாப்பிக்கும் தொட்டார். எல்லா டாப்பிக்கும் தொட்டு அவங்களால வந்து உட்காரவே முடியல, எழுந்து ஓடிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு இதுன்னா உட்காந்து பொறுமையாக கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரிப்ளே வந்து கொடுக்கணும். முடியல, ரிப்ளே சபாநாயகர் தெளிவாக சொல்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும், அப்பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம், மாற்று கருத்தோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளே நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கு வந்து பதில் சொல்கிற கடமை வந்து முதல்வர் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டார். ஸோ இன்னொரு விஷயமும் சொல்லணும், இந்த சபாநாயகர் என்றவர் சத்தியமாக செம்ம ஃபேராக நடந்துக்கிறாருங்க. ரொம்ப கூலாக நல்லா ஹேண்டில் பண்ணுறாரு. அவருக்கு முதல்ல பாராட்டணும். சரி, நம்ம வந்து சிஎம் டாபிக் வருவோம். ஸோ எல்லா டாப்பிக்கும் தொட்டு இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, குற்றம் நடக்குது, அது இது நீங்கள் ஏகப்பட்ட எதுவும் இன்னும் தர முடியல, எதுவும் பண்ண முடியல, வந்து 40 நாளில் இவ்வளோ குற்றம் சொல்கிறீங்க, இவ்வளோ இது பண்ணுறீங்களா, அதுவும் வேறு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் நியூஸு ரீல்ஸில் போடுறது அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. இவ்வளோ வந்து குற்றம் நடக்கிறதுக்கு காரணம் இது வந்து 40 நாள் தொடர்ச்சி கிடையாது. இது மே 5 மே 10 மட்டும் இது நடந்துடுறது இல்லை. நீங்கள் சரியாக கவனிக்காமல், உங்களுடைய நிர்வாகம் சரியாக இல்லாமல் இருக்கோ தான் இது ஆரம்பத்தில் தடுத்து இருக்கணும். இவ்வளோ கேர்லெஸ்ஸாக நீங்கள் டிஜிபியே அப்பாயின்மெண்ட் பண்ணலை, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நீங்கள் உங்களுடைய நிர்வாகம், உங்களுடைய ஆட்சித்தன்மை ஓரளவுக்கு ஸ்டார்டிங்லேயே இந்த கஞ்சா போதைப் பொருள்லாம் தடுத்து இருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனையே வரல. ஸோ எடுத்த உடனே ஒரே நாளெல்லாம் பண்ணிட முடியாது. அதுக்கான இது ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இன்னும் எனக்கு 6 மாதம் டைம் கொடுங்க. கூடிய சீக்கிரம் இங்கே
க்ளீனாக ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். மக்கள் ஹாப்பியாக இருக்கிறாங்க. எல்லா வித இதுவும் வந்துடும். சட்டம் ஒழுங்கு, நிர்வாகம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருப்போம், வந்துடும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு இது சொல்லும் போதே சத்தியமாக இருக்கும் அவர் நல்லா பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இருக்குது. ஸோ அதுக்கான எல்லா முனைப்பும் இருக்குது. சும்மா நீங்கள் பேசுங்க வாயை திறங்க அப்படின்று சொல்கிறதால மட்டும் இங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. பீஸ்ஃபுல்லாக அவரோட வேலையை பார்க்க விடணும். ஸோ அதுதான் அவர் சொல்கிறது. பேசுங்கன்னு சொன்னீங்க, வாயை திறந்ததுக்கப்புறம் ஏன் ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு லாஜிக் இல்லாமல் அவங்களால வந்து அமைதி காக்க முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற மாதிரி அவங்க கான்செப்டில் ஓடுறாங்க. ஸோ வச்சு செஞ்சு விட்டாரு தான். இல்லை இப்படி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து வெளியில் தேவையில்லாமல் போயிட்டு அநியாயத்துக்குன்னு வந்து பொய்யா சொல்லிகிட்டு இருக்கிறாரு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி. என்னென்னா, உங்களை யாராவது எப்படிங்க, ஏங்க நீங்கள் வந்து ரிப்போர்ட்ரு பத்திரிக்கையாளர் கேட்குறீங்க, ஏன் போனீங்கன்னு கேட்டீங்க, எப்படிங்க இருக்க முடியும்? ஓரளவுக்கு நியாயமாக பேசுனா பரவாயில்ல. எதுவும் எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் வந்து ப்ரூஃபே இல்லை, எதுவும் இல்லை. அப்போது எங்களால் எப்படி கேட்டுட்டு இருக்க முடியும் பொறுமையாக? எங்களை வந்துட்டு எதிர்கட்சி வந்து பேசவே அனுமதிக்க மாட்டுறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஷூட்டிங் நடக்கிற மாதிரி ஆடியோ லஞ்ச் மாதிரி தான் இருக்குது. ஸ்கிரிப்டு எழுதிட்டு வந்துட்டார். ஸ்கிரிப்டு படி வந்து அவர் ஸ்டார்ட் ஆக்ஷன் சொன்னோடனே அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. ஸோ இங்கே லைவில் போகுது, மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த கான்ஷியஸ் கொஞ்சம் கூடவா இருக்காது? நாங்கள் என்னமோ பார்க்காத மாதிரியும் இவர் வந்து புதுசாக இங்கே ஒரு கதை விட்டுட்டுருக்கிறாரு. இவங்க இன்னும் இங்கே லைவில் போகிற கான்செப்ட்லேயே அந்த இதுவிலே மைண்டுக்கே வரல போல் இருக்குது. லைவில் போயிட்டு இருக்கிறத வந்து நீங்கள் இங்கே ஒன்று பேசுனா அதை எப்படி அவங்க நம்பிடுவாங்களா? அவராக தெளிவாக சொல்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும்னு சொல்லிட்டு. அந்த பொறுமை கூட இல்லை. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, விஜய் அவர்களுக்கு அவர் வந்து அன்னைக்கு பார்த்தோம், என்னடா இந்த மனுஷன் நம்மளுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி ரொம்ப சாந்தமாக அமைதியாக அப்படியே உட்காந்துறாரு. அதான் நான் நினச்சேன், இவர் என்னன்னா ஒரு ஜென் மோடுக்கு போயிடுறாருங்க, ஒரு மெடிடேஷனில் இருக்கிறாரு. அப்படியே நிதானமாக, அதெல்லாம் ரொம்ப 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 மிகப்பெரிய ஒரு வரம். அவர் அந்த மனநிலைக்கு போயிட்டார். ஏன்னா அப்படிலாம் இருக்க முடியாது. ஒன்று ரிப்ளை கொடுக்கணும் டப்புன்னு, இல்லை கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வாய்ப்பு வர வரைக்கும் பொறுமை காக்கிறாரு. அது வரைக்கும் அவர் நல்ல லிசனராக, நல்ல லேர்னராக இருக்கிறாரு. ஸோ இதுதான் அவருடைய இது. ரொம்ப காமாக, தோனி எப்படி சொல்லுவோமோ கூல் கேப்டன்ற மாதிரி இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஓவர் கூலாக, அவ்வளோ பொறுமையாக, நம்மளுக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு மூஞ்சியில் ஒரு ரியாக்ஷன் வச்சுக்கிட்டு, அதுக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரோல் பண்ணிக்கிட்டு, ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டு, ரொம்ப நக்கலாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு மனுஷனோட பொறுமை, அதாவது அவ்வளோ வாங்கினார்ல, என்னென்ன பேச்சு, அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10 மடங்காக போட்டு அடின்னு அடிச்சிட்டாருங்க. 100 மடங்கு போட்டு கிழின்னு கிழிச்சு அடிச்சிட்டார். ஸோ இதுதான் உண்மை. இதில் பாயிண்ட் டு பாயிண்ட்டாக பேசலான்னு பார்த்தா எல்லாமே பேசலாங்க. நான் வந்து எல்லா கேட்டகரிக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மின்சாரத்துறைக்கா ரிப்ளை கொடுத்துட்டாருங்க. ஒரு வருவாய்த்துறை, கரப்ஷன்ஸ்க்கு இதுக்காக ரிப்ளை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சாமிலாம் கும்பிட்றாங்களா, அது என்ன துறை, அறநிலைத்துறையா. ஸோ எல்லாத்துக்குமே அவர் வந்து கிட்டத்தட்ட எல்லா டாப்பிக்கும் கையில் எடுத்து எல்லாத்துக்கும் வந்து ரிப்ளை கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இனிமேல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரியலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சும்மா இருந்தவரை நம்ம வந்து நோண்டி விட்டுட்டோம், சுரண்டி விட்டுட்டோம் போல இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் அவர் இந்த ரியல் ஃபேஸை பார்த்துருக்காங்க. ஸோ இவங்க என்னென்னா, அவரை ஜட்ஜ் பண்ண முடியல, ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. இவர் என்ன பிரச்சாரம் மோடில் ஏதோ அங்கே வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு பேசிட்டு போயிடுறாரு, இங்கே லைவில் ரிப்ளையே கொடுக்கணும், இங்கெல்லாம் பேச முடியுமா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு இது தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ரெடியாக, ஸ்மார்ட்டாக, ரொம்ப கிளியர் விஷனாக இருக்கிறார். இதுதான் ரொம்ப ரொம்ப, அதாவது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் விஷன்ஸ் அவர்கிட்ட நிறைய இருக்குது. வைலண்ட் இஸ் மோர் தென் சைலண்ட்டு. அவ்வளோ இவரோட சைலண்ட்டு தான் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. பயங்கரமான ஒரு டேஞ்சரான ஒரு இது விஷயமா இருக்கும் எதிர்கட்சிங்களுக்கு. ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ இது இருக்கார். இவரை பார்த்தா ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் வருது, கற்றுக்கணும் நிறைய, அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பற்றி வேறு என்னன்னா பேசிக்கிட்டே போகலாம். பட் அவருடைய இன்றைக்கி ஸ்பீச்
உங்களோட அதுக்கு அதுக்கப்புறம் பேசுனதுக்கப்புறம் அண்ணியெல்லாம் வெடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்பியா மாறிறாரு பாருங்க. இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி. அதுதான். அதே மாதிரி செம்ம இதுவாக போயிட்டுருக்கு அவர் பேசும்போது. ஸோ இனிமே வருங்காலங்களுக்கு எல்லாம் இவங்களுக்கெல்லாம் ரிப்ளை இந்த மாதிரி தான் தரமான ரிப்ளைவாக இருக்கும். ஸோ எதிர்க்கட்சி இன்னொரும் ஒரு இது பண்ணார். எதிர்க்கட்சி கருத்தை நாங்கள் கேட்க மாட்டோன்றதுல நம்மளுடைய நோக்கம், எங்களுடைய நோக்கம் தமிழ்நாடு முதல் மாநிலமாக வரணும். இங்கே வறுமையோ வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. நல்ல ஒரு மாநிலமாக உயர்த்தணும். அதுக்கான உங்களோட கருத்தோ, உங்களோட ஆலோசனை, சரியான குற்றச்சாட்டு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அதை பரிசீலனை பண்ணலாம். அதை நாங்களும் சேர்ந்து இங்கே தமிழ்நாட்டுக்காக தான் எல்லோரும் போராடுறோம். எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடை வெளிப்படுத்தினார். ஸோ அதுலேருந்தே தெரியுது அவரோட நோக்கம், அவருடைய விஷன், அவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு. ஸோ அது தெளிவாகவே தெரியுது. இதை வந்து இவங்களுக்கு புரிஞ்சாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் அப்படி தான் போயிட்டு இருப்பாங்க, அரசியல்னு சொல்லிட்டு. மக்கள் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவர் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு வந்திருக்காரு, கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அவர் நல்லது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ மக்களோட எதிர்பார்ப்புன்னு அவரோட 6 சிலிண்டர் கொடுக்குறோன்னு சொன்னால், தாய்மாமன் சிலிண்டர் இன்னும் வாட்டெவர் என்னென்ன ஃப்ரீ கொடுக்கணும், 2500 கொடுக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க ஃப்ரீயாக. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இங்கே சின்ன சின்ன ப்ராசஸ் அப்படியே பெரிய பெரிய இஷ்யூஸு எல்லாமே சால்வ் ஆகிட்டு பொருளாதார ரீதியாக கொஞ்சமாக மேலே வரணும். நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் கூட டைம் எடுத்துக்கோங்க, 3 வருஷம் கூட டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கூட அந்த ஃப்ரீ ஸ்கீம் இதெல்லாம் கொடுங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மாற்றிடணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வறுமையே இல்லாத அளவுக்கு ஒரு 5 வருஷத்தில் பண்ண முடியாது தான். பட் அவ்வளோ ஒரு 90% பண்ணுற அளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு வந்து பண்ணிடணும். ஸோ அந்த நம்பிக்கை இருக்குது இவங்க பண்ணும்போது. ஸோ அதுக்கான முயற்சியில் தான் அவர் இருக்கிறாரு. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ பெட்டராக தான் இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும் நம்புகிறோம்.